சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியா பாகிஸ்தானிடையே நடந்த போரில் துருக்கியும் அஜர்பைஜானும் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தன. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு கொத்து கொத்தாக ட்ரோன்களை கொடுத்து நேரடியாக போரில் உதவியது துருக்கி. ட்ரோன்களை இந்தியா மீது ஏவி விடுவதற்கு உதவி செய்ய தனது வீரர்களையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பி அடாவடி செய்தது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருப்பதை இந்தியா ஆதாரத்துடன் காட்டிய பிறகும் கூட துருக்கியும் அஜர்பைஜானும் பாகிஸ்தான் பக்கம் நின்றன. இதனால் இரு நாடுகளும் இந்தியாவின் அதிருப்தியை சம்பாதித்துள்ளன. பாய்காட் டர்க்கி என்ற துருக்கிக்கு எதிராக மக்களும் இறங்கினர். துருக்கியிலிருந்து இனி ஆப்பிளை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்ற மகாராஷ்டிர வர்த்தகர்கள் அதிரடியாக அறிவித்தனர். இதேபோல் துருக்கிக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதை நாடு முழுவதும் பல வர்த்தக அமைப்புகள் நிறுத்திவிட்டன. துருக்கி ஆண்டுதோறும் 32,000 கோடி ரூபாய் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இப்போது நம் வியாபாரிகள் எடுத்த முடிவால் துருக்கிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தனைக்கும் துருக்கி ஆதரவு கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு அந்த நாடு வெறும் 7,800 கோடி ரூபாய் பொருட்களை தான் ஏற்றுமதி செய்கிறது. வர்த்தக ரீதியில் பாகிஸ்தானை விட இந்தியா முக்கியம் என்றாலும் அதையெல்லாம் விட கொள்கை ரீதியில் பாகிஸ்தான் தான் முக்கியம் என்று துருக்கி முடிவு செய்தது. அதன் விளைவுதான் துருக்கியுடன் போட்ட 19,600 கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல் கட்டும் ஒப்பந்தத்தையும் நம் அரசு ரத்து செய்தது. இந்தியாவின் ஏர்போர்ட்டுகளில் பராமரிப்பு வேலை பார்க்கும் துருக்கியைச் சேர்ந்த செலிபி ஏவியேஷன் கம்பெனிக்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. அதேபோல் நம் நாட்டின் செல்வந்தர்கள் பலரும் துருக்கியில் ஆடம்பரமாக திருமணங்களை நடத்துவது வழக்கம். 2024 மட்டும் இந்தியர்களின் 50 திருமணங்கள் துருக்கியில் நடந்திருக்கின்றன. 25 கோடி ரூபாய் முதல் 6,000 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு திருமணத்துக்கும் செலவு செய்திருக்கின்றனர். இதில் துருக்கி கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக 2,000 கோடி ரூபாய் வரை சென்றிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு திட்டமிட்ட திருமணங்களை பலரும் நிறுத்திவிட்டனர். துருக்கி அரசுக்கு போக வேண்டிய 750 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் துருக்கி சுற்றுலாத்துறைக்கும் இந்தியர்கள் பெருத்த அடி கொடுத்திருக்கின்றனர். துருக்கிக்கும் அஜர்பைஜானுக்கும் இந்திய இளைஞர்கள் பெரிய அளவில் சுற்றுலா செல்வது வழக்கம். இஸ்தான்புல், பாகு, கபடோசியா நகரங்கள் பலரின் விருப்பமான இடமாக இருந்தது. கடந்த ஆண்டு மட்டும் 3,30,000 பேர் துருக்கிக்கு சுற்றுலா சென்றனர். பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக துருக்கி களமிறங்கியதால் அந்த நாட்டுக்கு டூர் செல்வதை இளைஞர்கள் நிறுத்த வேண்டுமென்று இணையதளத்தில் பிரச்சாரம் அறிவிக்கப்பட்டது. உடனே துருக்கி டூரை இளைஞர்கள் ரத்து செய்ய ஆரம்பித்தனர். கடந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதங்களை விட இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் துருக்கி சென்றவர்களின் எண்ணிக்கை 66% அதிகரித்தது. அதே நேரம் பாகிஸ்தான் போருக்கு பிறகு இந்தியர்கள் துருக்கி சுற்றுலா செல்வது 42% சரிந்துவிட்டது. துருக்கி சுற்றுலா செல்லும் நடைமுறையை பாதியிலேயே இளைஞர்கள் கைவிட்டு வருகின்றனர். துருக்கி அஜர்பைஜானுக்கு பதில் எகிப்து, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு டூர் செல்ல முடிவு செய்துள்ளனர். இந்த நாடுகளுக்கு விசா கேட்பவர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு வட்டாரம் கூறியுள்ளது. 2024 துருக்கியில் நிலநடுக்கம் வந்தபோது இந்தியா முந்திக்கொண்டு உதவி செய்தது. உணவு, மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தது. மருத்துவ குழுவினரையும் இந்தியா அனுப்பி உதவியது. ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் இந்த உதவியை இந்தியா மேற்கொண்டது. ஆனால் அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இந்தியாவுக்கு துருக்கி துரோகம் செய்துவிட்டது. இப்போது அதற்கான இழப்பை அறுவடை செய்து வருகிறது என்று நம் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்.